பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். தேவன் அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளை நிற்கும். பரிசுத்த வேதத்திலே சில மனிதர்களை பார்க்கும்போது அவங்க வார்த்தை அவ்வளோ வலிமையானதாக இருக்கிறது. அவங்க சொன்னால் நடக்கும் என்பதை நம்பினார்கள். இன்னைக்கு ஆதியாகம புத்தகம் 27, 28 படிக்கும்போது ஈசாக்கிடத்திலே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர் 2 பிள்ளைகள் போராடுகிறார்கள். அதில் இளைய மகன் வேஷம் மாறி தன் தகப்படத்தில் போய் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். பிற்பாடு வந்த இளைய மகன் இது தன் தம்பியால் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அப்பா என்னையா வேறு ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு சில ஆசீர்வாதம் தம்பியை சேவிப்பேன்னு உன்னை ஆசீர்வதிக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. அப்பா சொன்னால் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை ஒரு மனிதன் மேலே அவ்வளோ இருக்கும் என்றால் அந்த மனிதனையே படைத்த இறைவன் சொன்னால் எவ்வளோ அற்புதம் நடக்கும் பாருங்க. அதுதான் நீங்கள் மற்ற 8:8 படிக்கும்போது 100க்கு அதிபதியாக ஒரு மனுஷன் சொல்கிறான், நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் அப்போது சொஸ்தமாவான். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இறைவனை நம்புகிற நாம், அவர் பின்பற்றி வருகிற நாம், அவர் வார்த்தை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குதா பாருங்க. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ தேவ மனிதர்களோட வார்த்தையே நம்பினார்கள். மத்திய 15 நீங்கள் 27, 28 படிக்கும்போது கானானிய ஸ்திரீ என்கிறவள் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனை, எதனா சொல்லுங்க. இயேசு பல விளக்கங்கள்லாம் கொடுக்கிறார். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறதில்லை, பரவாயில்ல ஆண்டவரே, மேஜைக்கு விடும் துணிக்கு நாய்க்குட்டி தின்னுமே. போ, உன் மகள், உன் விசுவாசம் உன் பெரியது, உன் மகள் சொஸ்தமான அந்த ஒரு வார்த்தையில் எங்கேயோ இருக்கிற அந்த மகளுக்குள்ள இந்த பிசாசு விலகி போனது. மக்களே, தேவன் அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அவர் நம்பினவர்களை ஒரு நாள் கைவிடுதலை. ரோமர் 4 எபிரேயர் 4:2 சொல்றது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவளுக்கு பிரயோஜனப்படும். நீங்கள் நம்பிக்கையோடு ஏசப்பா கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம் நடக்கும். மார்க் 4:38 படித்து போயிட்டு இருக்கும்போது காற்றும் கடலும் பலமாய் கொந்தளிக்கிறது. அப்படி கொந்தளிக்கும் போது இயேசு எழுதின்று, காற்றே அமைதலாக இறையாது என்ற அந்த வார்த்தைக்கு இயற்கை கீழ்ப்பட்டது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ இயற்கையும் மனிதர்களும் செயற்கையும் நமக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டிருக்கிற போது தேவன் நம்ம பட்சமாக நின்று ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ வார்த்தையை நம்புகிறவர்களாக, தேவ வார்த்தையை விசுவாசிக்கிற நாம் மாறுவோம் என்றால் நம்முடைய வாழ்விலே வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து அது கலிகூறக்கூடிய அற்புதத்தை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்கார சொஸ்தமா, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மகள் சொஸ்தமா. அப்பா, இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவனுடைய வார்த்தைக்கை காத்து, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்களாக இருந்து பாருங்கள். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்து அந்த வார்த்தை அறிக்கைங்க. பேதுரு வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுன்னு சொன்னபோது அவன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். நம்ம கூட தேவனுடைய உபதேசத்தின்படி, சத்தியத்தின்படி, வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை நாம் தேவன் பட்சத்தில் கொடுப்போம் என்றால் அதை தேவன் திரும்ப தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தின்படியே தேவன் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். சொல்லிட்டே இருங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் என் தேவன் சொன்னது ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நேர்த்தியாய் அவ்வப்போது செய்விடுவார். நான் சொன்னதை செய்கிறவருக்கு நான் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ தேவன் சொன்னதை அவர் ஒரு நாள் மாற்றி போய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாறு மனப்புத்த. சங்கீதம் 33:9 படி அவர்களுக்கு சொன்னதை அவர் செய்கிறவர்களுக்கும் உன்னை கைவிடுவதில்லை. காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.